ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வேலண்டைன்ஸ்க்கு 2 ஸ்வீட் ரெசிபி போன வாரம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான ரொம்ப டேஸ்டியான ஒரு பீஸா பின்வீல் ரோல் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன பவுலில் 2.25 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் சுகரை சேர்த்துட்டு ஆர் ஹனி கூட சேர்க்கலாம். ஒரு 3/4 கப் வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அது சேர்த்து மிக்ஸ் பண்ணி ப்ளூம் பண்ண வச்சிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 8 மினிட்ஸ்லேயே நல்லா அது பொங்கி வந்துருந்தது. ஒரு வார்ம் பிளேஸில் நீங்கள் வச்சுருங்க. மைக்ரோவேவ் ஒரு எனி அவனுக்குள்ளே கூட ஒரு 5 மினிட்ஸ் வச்சா சீக்கிரம் ஆகிடும். அப்புறம் ஒரு பவுலில் 2.25 கப்பு மைதா எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொங்கி வந்திருந்த அந்த ஈஸ்டையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா சில்கி ஸ்மூத் டோவாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஒட்டும், ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அது நம்ம பிசைய அது நல்லாயிருக்கும். நம்ம 3/4 கப் தண்ணி சேர்த்துருந்தோம், அதுவே போதும். பட் தேவைப்பட்டால் இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கலாம். மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை ஒரு துணி போட்டோ இல்லை ஒரு ஷீட் போட்டோ மூடிட்டு வார்ம் பிளேஸில் வச்சிடணும். ஒரு 1 ஹவர் அது மூடி வார்ம் பிளேஸில் நம்ம வச்சிருந்தோன்னா அந்த மாவு நல்லா டபுளாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பீஸா சாஸ் பண்ணுறதை பார்த்துடலாம். ஒரு கப்பு நல்ல டொமேட்டோ பேஸ்ட் எடுத்து அதில் உப்பு, கொஞ்சம் பெப்பர், கார்லிக் பவுடர், கொஞ்சம் ஒரெகானோ பவுடர் இல்லைன்னா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். தென் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா ஒரு பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதுக்குள்ளே 1 ஹவர் ஆகி அந்த மாவு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் அதை நம்ம நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கணும். ஸோ நம்ம அந்த பிசைஞ்சு வச்ச மாவையும் கொஞ்சம் ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் மாவு அது மேலே தூவிட்டு ஒரு 1/4 இன்ச் திக்னஸ்க்கு அதை நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம அதை கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம். அந்த ரோல் பண்ண ஷீட்டுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த பீஸா சாஸை ஈவனாக நல்லா பருத்திக்கணும். அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மொசரல்லா சீஸ் இல்லைன்னா எனி பீஸா சீஸ் நல்லா கிரேட் பண்ணி அதையும் அதுக்கு மேலே நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும். கிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரெக்டாங்கிள் சைடு அந்த லாங் லென்த்தியாக இருக்கிற சைடில் இருந்து மெதுவாக ஜென்டலாக அதை ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப இதுவாக இருந்தால் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இல்லாமல் கூட அப்படியே உடனே நீங்கள் ஒரு 1 இன்ச் திக்னஸ்க்கு அதை கட் பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்ச பிளேட்டில் வச்சு நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக வரும். மேலே ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் ஆயில் இல்லை எக்கு வாஷ் கூட கொடுக்கலாம்.
இல்லைன்னா வெறும் பட்டர் கூட மேலே நல்லா ப்ரஷ் வச்சு தடவிட்டு கொஞ்சம் ஆரெகனோ அது மேலே போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அவன்னு ஒரு 180 டிகிரி செல்சியஸ் அதில் வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரோட அவன் வேறுபடும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பர் பீஸா பின்வீல் ரோல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது உங்கள் ஃபேமிலி, உங்கள் வேலண்டைன்ஸ் எல்லாருக்கூடையும் நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் கமெண்ட்ஸும் எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ.